நார்மலாக திங்கிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லை இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருமோங்கிற மாதிரி நான் பயந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இதை ஓவர் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஓவர் திங்கிங்கில் சில அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிசீஸாக வந்து மாறலாம் முக்கியமாக. ஸோ தொடர்ந்து ஓவர் திங்கிங் இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட்டி அப்படிங்கிற மனப்பதட்ட நோய் வந்து வரலாம். ஒரு காரோட என்ஜினை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்படி அது ஹீட் ஆகி அதுக்கப்புறமா பேரலைசிஸ் ஆகிடுமோ, அதாவது வேலை செய்யாமல் போயிடுமோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களும். இந்த எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது மனப்பதட்ட நோயாக வந்து மாறலாம். இல்லை மன அழுத்த மாதிரியான பிரச்சனைகளாக மாறலாம். சில பேருக்கு டிப்ரெஷனாக கூட வரலாம். இது சின்ன வயசுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு முறையான ஒரு ஆலோசனைங்கிறது தேவை. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.